நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ளம்பிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறான். 8 பாத்ரூமு, 3 கிச்சன், ட்ரைனேஜ் பைப் லைன் போட்டுருக்குறான். சாரங்கட்டி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில் பாத்ரூம் இருக்குது 3. எல்லாமே ஸ்டெப் கிளாம்ப் போட்டு பைப் லைன் கீழே இருக்கணும். ஸ்டெப் கிளாம்பு, மர்கட் போல்ட்டு, கோச்சஸ் போல்ட் அடிக்கிறதுக்கு வாசரு, யூபிவிசி பைப் லைன் போடுற கிளாம்பு 4-5 கிளாம்பு, அது போக பிவிசி பைப்புக்கு 2.5 3 சைஸ் பைப் தான் போடுறான். இப்போ சாரங்கட்டி மேலிருந்து இறக்கிட்டுருக்குறான். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில் 3 பாத்ரூம் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 கிச்சனு, இப்போ கிச்சன் பைப்பிலேருந்து 2.5 ஒய்பெண்டு போட்டு எடுத்துருக்குறான். மேலே பாத்ரூம்லேருந்து ட்ரைனேஜ் பைப் 9 ட்ராப் பைப் வருது. அதில் இதில் ஒய்பெண்டு போட்டு 2.5 கனெக்ட் பண்ணிட்டான். 3 கிச்சனு, அது மாதிரி இண்டியன் பேசன்லேருந்து மேலே 4 இன்ச் பைப் போட்டிருக்குறான். அதுக்கு ஷூ போட்டு ஒய்பெண்டு போட்டு யூஸ் பண்ணி கீழே இறக்கியிருக்கிறான். இது தனியாக பாத்ரூம்லேருந்து ஒன்று வருது. ஏர் லைன் மாதிரியே போட்டான். இது கிச்சன்லேருந்து வர்றது 9 ட்ராப்லேருந்து மேலே வர்றதுக்கு 2.5. இந்த சைடு இண்டியன் பேசன்லேருந்து வர்றதுக்கு 2 கனெக்ட் பண்ணி ஒய்பெண்டு போட்டு ஒரு 4 இன்ச்சில் இறக்கியாச்சு. அதுக்கு பக்கத்தால் 2.5 9 ட்ராப்லேருந்து யூபிவிசி பைப் லைனில் அதில் போட்டால் பாத்ரூமுக்கு கிச்சன் லைனுமே. கிரவுண்டு ஃப்ளோரில் ஒரு பாத்ரூம் இருக்குது, அதுக்கும் ஒரு யூபிவிசி வாட்டர் லைன் போட்டால் இந்த 4 இன்ச்சு 2.5 இன்ச்சு கீழே இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்ரூம். இது கீழே கடை, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு. எல்லாமே ஸ்டெப் கிளாம்ப் போட்டு இறக்கிட்டா. 4 இன்ச்சு பைப்பு, 2.5 இன்ச்சு பைப்பு. கீழே மட்டம் கட்டணும். இந்த இடத்துல மட்டம் கட்டி இதுக்கு ஒரு பில்லர் கட்டி தான் பைப் லைன் கொண்டு போகணும் செப்டிக் டேங்க்கு. இது வாட்டர் டேங்க்குக்கு அந்த இடத்துல தான் வருது, மேல் கையில். அதுக்கு மோட்டர் பைப் போகிறக்கு அவுட்லைனில் யூபிவிசி பைப் போட்டால் இது கீழே ஒரு 4 பாத்ரூம் இருக்குது தனியாக அவுட்டரில். அதுக்கு ஒரு அவுட் லைன் 1 இன்ச் யூபிவிசி, மோட்டர் லைன் ஒன்று மேலே போகிறக்கு. அதுவோ பாத்ரூமு கிச்சனுக்கு மேலிருந்து எடுத்து சைடில் எடுத்துட்டா. இந்த 1.5 இன்ச் பிவிசி ஓவர்ஃப்ளோ வாட்டருக்கு. இது கீழே இருக்கிற 4 பாத்ரூமுக்கு இண்டியன் பேசன் தான் வச்சுருக்கிறான். ஒவ்வொரு டேப் பாயிண்ட்டு பேசனு 9 ட்ராப்பு. இது ஒரு சின்ன ஸ்டேஜ் கட்டிடுவாங்க. செப்டிக் டேங்க் மேலே தான் இந்த பாத்ரூமு. அதனால் டேங்க்லேயே ஹோல்ஸ் பண்ணி 4 இன்ச் எல்போ போட்டு கீழே இறக்கிட்டான். 9 ட்ராப் பைப் மட்டும் வெளியே தள்ளிட்டான் 2.5 இன்ச்சு. இது வெளி சைடு. இப்போ இந்த 4 பாத்ரூமில் இருந்துமே 4 டேப் பாயிண்ட் யூபிவிசி பைப்பு, கீழே 9 ட்ராப் பைப்பு. செப்டிக் டேங்க் போகிறக்கு ஹோல்ஸ் பண்ணி அங்கே கீழே விட்டுட்டா. இப்போ அந்த பில்டிங்லேருந்து வர்ற கீழே ஃப்ளோர் பைப்பு கொண்டு இந்த வழியாக தான் இங்கே லிங்க் பண்ணி கொண்டு போகணும். இப்போ கீழே லெவல் டியூப் போட்டு பில்லர் கட்டுறக்கு நூல் கட்டிக்கிறான். வாட்டம் வச்சு 45 அடி வரும். நாங்கள் ஒரு 6.5 7 இன்ச்சு 7-7.5 இன்ச்சு வரும், அந்த மாதிரி வாட்டம் வச்சுருக்குறான். நீளம் 40 அடி தான் வரும்.
இப்போ அதுக்கு வந்து சின்ன சின்ன கட்டை கட்டிட்டாங்க நாங்கள் வாட்டம் பண்ண அளவுக்கு. அதில் ட்ரைனேஜ் பைப்பு எல்லாமே 4 இன்ச் போட்ட கீழே. இப்போ 9 ட்ராப்லேருந்து வர்றதுக்குமே 4 இன்ச் போட்டா ஒரு பெண்டு போட்டு இனி வந்து சாம்பர் கட்டுறக்கு கட் பண்ணி விட்ருக்குறான். இப்போ செப்டிக் டேங்க் போகிற பைப்புக்குமே 4 இன்ச்சு. இது பைப்பு தூக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக கிளாம்ப் அடிச்சிட்டான். இப்போ இந்த இடத்துல சாம்பர் கட்டோன்னு மண் போட்டு நாங்கள் வந்து கட் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணல, மண் உள்ளே போகாததுனால கார்னர்லேயும் மட்டும் விட்டுட்டா சாம்பர் கட்டும்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். இது செப்டிக் டேங்க் போகிறக்கு இங்கே ஒரு மேனுவல் போடணும். மேனுவல் கட்டுற மாதிரி கல் வச்சு கட்டுற மாதிரி நம்ம அதுக்கு இடம் விட்டு தான் பைப் போடணும். அப்போ தான் அவங்க சாம்பர் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து 9 ட்ராப்லேருந்துமே கிச்சன்லேருந்து வர்றதுமே ஒரு மேனுவல் கட்டணும். இந்த இடத்துல செப்டிக் டேங்க் போகிற பைப் ஒன்று, ட்ரைனேஜ் பைப் ஒன்று, 2 மேனுவல் வரும். தனித்தனியாக கட்டிடணும். இந்த இடத்துல சென்டரில் செங்கல் வச்சு பிரிச்சுக்கலாம். இது கார்னரில் இது செப்டிக் டேங்க் போகிறக்கு கார்னர் பெண்டுலேயுமே ஒரு மேனுவல் கட்டணும். நாளைக்கு ஏதாவது ஃபால்ட்னா ஈஸியாக பார்த்துக்கலாம். இது வந்து ட்ரைனேஜ் பைப் போகிறது. இது அந்த கடைசி கொண்டு போகணும். 6 இன்ச்சு பைப் போட்டு எல்லா தண்ணியுமே காட்டுக்குள்ளே கொண்டு போகணும் 120 அடிக்கு. இனி குறுக்கு சவுறு கட்டி மண் போட்டுருவாங்க. இந்த அவுட்டரில் இருக்கிற பாத்ரூம்லேருந்து 9 ட்ராப்லேருந்து வர்ற 2.5 இன்ச் பைப்பை டோர் எல்போ போட்டு டோர் டீ போட்டால் இது ஓப்பனில் தான் இருக்குது தெரியும். அதனால் மேனுவல் பக்கத்தாலேயே போட்டு ஒரே ஒரு மேனுவல் போட்டுக்கலாம் கார்னர்லேன்னு. இதுக்கு 3க்குமே டோர் எல்போ போட்டால் கீழே வந்து 4 இன்ச் பைப் போகுது. அந்த 4 பாத்ரூமுக்குமே வாட்டர் லைன் போட்டால் உள்ளே வந்து 3/4 இன்ச்சு யூபிவிசி வச்சுருந்தான். இப்போ அவுட்டரில் 1 இன்ச்சு கொண்டு வந்து அடிச்சிட்டா 4க்குமே. ஒன்றுக்கு 3/4 ரெடியூஸ் டி போட்டு அந்த டியிலேருந்து அப்படியே பிரித்து கொடுத்துட்டா. இப்போ இந்த லாஸ்ட்டு கார்னரில் இந்த இடத்துல செப்டிக் டேங்கோடைய ஓவர்ஃப்ளோ தண்ணி வர்றதுக்குமே ஒரு பைப்பு. இது 9 ட்ராப்லேருந்து வர்றது. இந்த மேனுவலுக்கும் அப்படியே ஒரு ஏர் போட்டா டோர் டீ போட்டு இந்த இடத்துல இருந்து தான் 6 இன்ச் பைப்பு கொண்டு போகணும். இப்போ அது ஃபுல்லாக செவுறு கட்டிட்டாங்க. இனி மண் போட்டு சாம்பர் கட்டணும். இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டே அந்த கட்டை கட்டும் போதே கிளாம்பு வச்சுட்டோம். பைப்பு ஆடாமல் தூக்காமல் இருக்குது. இல்லைன்னா நம்ம பண்ண வாட்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இனி மண் வந்து கல் இல்லாமல் அளவாக போட்டு ஜல்லி போட்டு சாம்பர் கட்டிடுவாங்க. இப்போ செப்டிக் டேங்கில் வந்து அடைச்சிட்டாங்க. இது வந்து இந்த 6 இன்ச் பைப்பை வந்து கிராஸாக டேங்க்கில் வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து க்ளீன் பண்ணுறக்கு டம்மி போட்டு விட்டான். இது வந்து 6 இன்ச் பைப்பு. பாவின் கம்பெனி 6 kg. எல்லா தண்ணியும் செப்டிக் டேங்க் ஓவர்ஃப்ளோ தண்ணி ட்ரைனேஜ் எல்லாமே இந்த ஒரே பைப்பில் ஒரு சாம்பர் போட்டு இங்கே கொண்டு வந்து தோட்டத்துக்குள்ளே விட்றான். அது குழி எடுத்து லெவல் டியூப் கட்டிட்டா மொத்தம் 120 அடிக்கு இந்த பைப் போடுது 6 லென்த்து.
நூல் கட்டி வச்சுருக்கிறேன். லெவல் கட்டி 24 இன்ச்சு வாட்டை வச்சுருக்கிறேன். அதுக்கு கீழேயும் போனால் தண்ணி குத்து இதாக கரெக்டாக இருந்தது. இதுக்கு மேலே வாய்க்கால் வெட்டி கொண்டு போயிடுவாங்க. 8 பாத்ரூம் தண்ணி வர்றதுனால இங்கே ஒரு கடப்பாறை அடித்து இதுலேருந்து மெஷர்மெண்ட் வச்சு டியூப் லெவல் கட்டி 24 இன்ச்சு வாட்டை வச்சுட்டான். இப்போ இந்த சைடு பைப்பு எல்லாமே பைப்பு கொண்டு போகிறதுக்கு 8 அடிக்கு ஒரு ஆலோ பிளாக்கு கல் குழியில் வச்சு ரசமட்டம் வச்சு நேர் இருக்கான்னு பார்த்து ஒவ்வொரு 8 அடிக்கும் ஒவ்வொரு கல் அடுக்கிட்டே போகணும். இல்லை பைப் பெண்ட் ஆயிரு குழி மூடும்போது. குழியை கரெக்டாக வாட்டமாக எடுக்க முடியாது. நம்ம செங்கல்ல இந்த மாதிரி ஆலோ பிளாக்கை மட்டம் கட்டிக்கோணும். அது மேலே தூக்கி பைப்பை வச்சிடலாம். இந்த மாதிரி பைப் பெண்ட் ஆகாது. குழி அழுங்காமல் மூணுனா சரி. இனி இந்த இடத்துல ஒரு மேனுவல் கட்டணும். இப்போ குழி மூடும்போது நாங்கள் எல்லா கல்லையுமே ஒவ்வொருத்தர் நின்று ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டோம். அப்படியே ஆடாமல் குழி மூடிடலாம். இப்போ இந்த 4 பாத்ரூம் பின்னாடியுமே அந்த பைப் மறைகிற மாதிரி ஒரு சின்ன கட்டை கட்டிட்டாங்க. இனி இந்த இடத்துல சேம்பர் கட்டிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு மேனல் கட்டியாச்சு. மேனல் வந்து ஃபைபரில் வாங்கியிருக்குது. 1.5க்கு 1.5. செப்டிக் டேங்க் ஓவர்ஃப்ளோ தண்ணி, ட்ரைனேஜ் தண்ணி எல்லாமே இதில் வந்துரு. அதுக்கு ஒரு ஏர் போட்டு வச்சிட்டா. இது 1.5க்கு 1.5 சைஸு. இங்கே பின்னாடியுமே ட்ரைனேஜ் பைப் ஃபுல்லாக சேம்பர் கட்டிட்டாங்க. இந்த மேனுவல் சைஸ் வந்து 1க்கு 1. இது கிச்சன் 9 ட்ராப்லேருந்து வர்ற பைப்லேருந்து வர்றது. டேப்பரை சேம்பர் கட்டி பூசிட்டாங்க. இந்த ஒர்க்கு முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.